Hi friends, இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது கிளப்பிங் ப்ரொவிஷன் உடைய பார்ட் 2 வீடியோ தான். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல ரிவோக்கபிள் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, ஒரு ஸ்பௌஸுக்கு நம்ம இன்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது என்ன மாதிரியெல்லாம் நம்மளுக்கு கிளப் ஆகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது சன்னுடைய ஒய்ஃபுக்கு எப்படி கிளப் ஆகுது, சன்னுடைய ஒய்ஃபுக்கு நம்ம ஒரு இன்கம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது எப்படி வந்து கிளப் ஆகுது, அண்ட் மைனர் சன்னுடைய இன்கம் அல்லது மைனர் டாட்டருடைய இன்கம் எப்படி வந்து கிளப் ஆகுதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இதோட இன்னும் கொஞ்சம் ரெசிடியல் ஹெட்டும் இருக்குது, அதுவும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிளப்பிங் ஆஃப் இன்கம் அரைசிங் டு சன்ஸ் ஒய்ஃப். அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஃபர்ஸ்ட் வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த டாபிக்குள்ளே போகலாம். இப்போ சன்னுடைய ஒய்ஃபுக்கு வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷனில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அதாவது ஃபாதர் இன்லா அல்லது மதர் இன்லா, மாமனாரோ அல்லது மாமியாரோ மருமகளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அது கிளப் ஆகக்கூடிய செக்ஷன் தான் வந்து இது. என்ன செக்ஷன் பார்த்தோன்னா செக்ஷன் 64 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 6 இன்க்ளூடட் இன் தி டோட்டல் இன்கம் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபரர். யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலோ அவங்களுக்கு வந்து இது கிளப் ஆகுது. அசட் ட்ரான்ஸ்ஃபர்டு இன்வெஸ்டட் இன் தி பிஸ்னஸ், இது வந்து நம்ம ஸ்பௌஸுக்கும் வந்து நம்ம பார்த்தோம், அதே சேம் ப்ரொவிஷன் தான் வந்து நம்மளுக்கு இங்கேயும் வரும். அதாவது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டை உடனடியாக பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அதை போட்டு தான் வந்து பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த இன்கம் வந்து கேபிட்டல் நேச்சராக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து என்ன கான்ட்ரிபியூஷனில் நம்ம பண்ணியிருக்கோமோ, நம்மளுடைய ப்ரப்போர்ஷன் என்னவோ அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ப்ரீவியஸ் இருக்கலாம் அந்த டைமிங்கில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் அதில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு நம்ம தான் டேக்ஸ் கட்டணும். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளே வச்சு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். சேம் ப்ரொவிஷன் தான் இங்கே அட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு transfer of assets for the benefit of son's wife, section 64 subsection 1 class 8. இதுவும் நம்ம வந்து ஸ்பௌஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அதே மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் வந்து இங்கே வரும். அதாவது அவங்களுடைய பெனிஃபிட்டுக்காக, யாருடையது சன்னுடைய ஒய்ஃப் டாட்டரின்லாவுடைய பெனிஃபிட்டுக்காக வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்டுக்கோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்மை நீ இந்த வந்து டாட்டரின்லாக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷன்லையும் நம்ம டிரான்ஸ்ஃபரர் தான் வந்து டேக்ஸ் கட்டணும். டைரெக்டாக அந்த சன்னுடைய ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் சரி, இந்த மாதிரி அதனுடைய பெனிஃபிட் மட்டும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மாதிரி பண்ணினாலும் சரி, அதுக்கு டிரான்ஸ்ஃபரர் தான் வந்து டேக்ஸபிள். ஏன்னா இது வந்து வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாஸ் ஃபார் அடிக்குவேட் கன்சிடரேஷன் தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 64 சப்செக்ஷன் 1 கிளாஸ் 8 would not be attracted. அந்த பாயிண்ட்டையும் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஒருவேளை இது வந்து டாட்டர் இன் லாவுடைய பெனிஃபிட்டுக்காக தான் பண்ணுறோம், ஆனால் அது அடிக்குவேட் கன்சிடரேஷனோட நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளப்பிங் ஆஃப் மைனர்ஸ் இன்கம், செக்ஷன் 64 கிளாஸ் 1A சப்செக்ஷன் 1A. அதாவது பிலோ 18 இயர்ஸ் ஓல்டு இருப்பாங்கல்ல, அவங்களுடைய இன்கம் வந்து அவங்களுடைய பேரண்ட் கையில் தான் வந்து டேக்ஸபிள். பேரண்ட் கையில் டேக்ஸபிள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது யாருடைய இன்கம் வந்து ஹையராக இருக்குதோ அந்த பேரண்ட்டில் 2 பேரில் யாருடைய இன்கம் இந்த மைனர் சைல்டோடைய இன்கம்மை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்க்ளூட் பண்ணி யாருடைய இன்கம் வந்து அதிகமாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து இது டேக்ஸபிள். ஆல் இன்கம் ஆஃப் மைனர் சைல்டு இன்கம் இன்க்ளூடட் இன் தி இன்கம் ஆஃப் ஹிஸ் ஆர் ஹெர் பேரண்ட். இதுவே வந்து அந்த மைனர் சன் வந்து அந்த மைனர் சைல்டுடைய ஓன் ஆக்டிவிட்டி, அவங்களுடைய ஸ்கில், டேலண்ட், ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் அல்லது எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஏதாவது இன்கம் வந்து அரைஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மைனர் சைல்டு தான் வந்து டேக்ஸ் கட்டணுமே தவிர பேரண்ட்ஸோடைய கையில் டேக்ஸபிள் ஆகாது. அண்ட் அது யாருடைய கையில் டேக்ஸபிள் நம்ம பார்த்தோம், பேரண்டோடைய கையில். அந்த பேரண்ட்லேயும் ஹூஸ் டோட்டல் இன்கம் ஹையர் எக்ஸ்க்ளூடிங் மைனர் சைல்டு இன்கம், இந்த மைனர் சைல்டுடைய இன்கம்மை சேர்க்காமல் யாருடைய இன்கம் அதிகமாக இருக்குதோ அந்த பேரண்ட்டில் அப்பா அல்லது அம்மா 2 பேரில் யாருக்கு வந்து கிளப் ஆகுங்கிறத நம்ம பார்த்து போடணும். நெக்ஸ்ட், ஒன்ஸ் கிளப்பிங் ஆஃப் மைனர் சைல்டு இன்கம், ஒரு ஒன் டைம் வந்து நம்ம ஒரு அந்த எய்தர் அந்த பேரண்ட்ல யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து நம்ம கிளப் பண்ணுறோம் அப்படி தானே, அப்படி பண்ணும்போது அடுத்த வருஷமும் அது கண்டினியூஸாக வந்து அவங்களுடைய இன்கமில் தான் நம்ம வந்து கிளப் பண்ணணும். அது வந்து அசஸிங் ஆஃபீஸர் வந்து இது வந்து சரியில்லை நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ன மாதிரி அவருக்கு தோணுச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை மாற்றிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம மாற்ற முடியுமே தவிர மற்றபடி ஒரு பேரண்ட்டும் இன்னொரு பேரண்ட் வந்து நம்ம மாற்ற முடியாது.
Next, where the marriage of the parents does not subsist, who maintains the minor child in the relevant previous year. இது எப்படின்னா அந்த மேரேஜ் வந்து இது வந்து நீடிக்காது, ஒருவேளை மேபி டைவர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் யார் வந்து அந்த மைனர் சைல்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாளோ, யார் வந்து கேர்டேக்கர் மாதிரி எடுத்துக்கிறாளோ அவங்க அந்த பேரண்ட் தான் வந்து அந்த ப்ரீவியஸ் இயரில் வந்து அவன் அந்த மைனர் சைல்டுடைய டேக்ஸை வந்து கட்டியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இன்கம் ஆஃப் எ மைனர் சைல்டு சஃபரிங் ஃப்ரம் எனி டிசேபிலிட்டி, செக்ஷன் 80U சொல்லியிருக்கக்கூடிய ஏதாவது டிசேபிலிட்டி அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து டேக்ஸ் கட்ட வேணாம், அது வந்து மைனர் சைல்டில் தான் வந்து டேக்ஸபிள். நெக்ஸ்ட்டு, மைனர் மேரிட் டாட்டர் இன்கம் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அட்ராக்டட். மைனர் மேரிட் டாட்டருக்கு வந்து பொதுவாக வராது, ஆனால் இவங்க மைனராக இருக்கிறதுனால இது வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸம்ஷன் வந்து இருக்குது. 10 சப்செக்ஷன் 32 படி 1500 வந்து பெர் சைல்டுக்கு வந்து எக்ஸம்ட் எடுத்துக்கலாம். எந்த பேரண்டோட இன்கமில் இதை நம்ம சேர்க்குறோமோ அந்த பேரண்ட்டுக்கு ஒரு சைல்டுக்கு 1500 வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸம்ட் எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த மைனர் சைல்டுடைய இன்கம் 1500 விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த என்டையர் அமௌண்ட்டையும் நம்மளால் எக்ஸம்ட் எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ். கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் வந்து இருக்கும். ஒருத்தவங்க வந்து டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தன்னுடைய ரிலேட்டிவ்க்கே வந்து மாற்றி விடுறாங்க. இப்போது இவ்வளோ நேரம் நம்ம கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தது வந்து தன்னுடைய ஸ்பவுஸ், மைனர் சைல்டு அண்ட் அந்த டாட்டர் இன் லா இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினா மட்டும்தான் கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் தன்னுடைய ரிலேட்டிவ் ஆகிய வேறு ஒருத்தங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடி இன்டைரக்டாக அவங்களுக்கே அந்த அமௌண்ட் கிடைக்கிற மாதிரி இன்னொரு வழியில் பண்ணுறது, ஒரு சுத்துவுட்டு முறையில் வந்து பண்ணுறது தான் வந்து இந்த கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது. நீ எனக்கு பண்ணு, நான் உனக்கு பண்ணுறேன். ஆனால் டேரெக்டாக இது எதுவுமே நடக்கக்கூடாது, இன்டைரக்டாக நடக்கணும். அந்த இன்கம்மை மட்டும் நம்ம எப்படியாவது வந்து என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொண்டுட்டு வந்தது தான் வந்து இது. ஸோ இப்படி நடக்கக்கூடாது, இதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செக்ஷன். கிராஸ் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தாலும் அதுக்கு வந்து டேக்ஸ் கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும். அந்த சிச்சுவேஷனில் இன்டைரக்டாக இருக்கக்கூடிய அந்த 2 டிரான்ஸ்ஃபரர்ஸ் இருக்காங்களா, அவங்க இன்டைரக்ட் டிரான்ஸ்ஃபரர்ஸ் ஆர் டீம்டு டிரான்ஸ்ஃபரர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் வந்து மிஸ்டர் பி உடைய ஒய்ஃபுக்கு 6 lakh rupees வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. மிஸ்டர் பி என்ன பண்ணுறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, மிஸ்டர் பி ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ₹5 lakhs டு மிஸ்டர் ஏ. அவங்க யார் அப்படின்னா பிரதருடைய ஒய்ஃப் தான். அதாவது ஏயும் பியும் பிரதர்ஸு 2 பேரும் அவங்களோட ஒய்ஃபுக்கு டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இன்டைரக்டாக தன்னுடைய பிரதருடைய ஒய்ஃபுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. இப்போது இது வந்து டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்குள்ளாடியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டது. ஈவன் தோ அவங்களுடைய பிரதருடைய ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனாலும் அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. எப்படின்னா இந்த கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அன்னையுடைய இதுக்கு அண்ணனுடைய ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலமாக அண்ணன் வந்து அந்த இன்கம்மை வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாரு, அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாரு. தம்பியுடைய ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதன் மூலமாக தம்பி வந்து அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட் வந்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. இன்டைரக்டாக 2 பேருமே வந்து இன்டைரக்ட் ட்ரான்ஸ்ஃபரர்ஸ். டீம்டு ட்ரான்ஸ்ஃபரர்ஸ் அப்படிங்கிறது இங்கே யாருன்னா மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி. இதுவே டேரெக்டாக அவங்களோட ஸ்பவுஸுக்கோ மைனர் சைல்டுக்கோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அட்ராக்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பிரதருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகாது அப்படி தானே. ஸோ அந்த சிச்சுவேஷனில் யார் கட்டுவா, பிரதருடைய ஒய்ஃப் தான் வந்து அந்த எஃப்டி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. அந்த 6 lakh rupees ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட அந்த மிஸ்ஸஸ் பி வந்து டேக்ஸ் கட்ட மாட்டாங்க. ஏன்னா ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ரெசிபியன் கையில் அது டேக்ஸபிள் கிடையாது. நான் ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்குறோம் அப்படின்னா தான் அதுக்கு அவங்க டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த 6 lakh அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது முதல்ல வந்து டோட்டல் இன்கம் மிஸ்டர் ஏடைய டோட்டல் இன்கம்ல வந்திருக்கும். ஒருவேளை வரலன்னா இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மூலமாக கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து அவர் டேக்ஸ் கட்டுவார். ஆனால் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலிருந்து ஃபிக்ஸட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்குது. இதுவே அவருடைய ஒய்ஃபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கிடைக்குதுன்னா அவர் தானே கட்டணும். அவர் கட்டணும். அதாவது வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷனுக்கு மிஸ்ஸஸ் ஏக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பார். அந்த சிச்சுவேஷனில் வந்து அவர் தான் கட்டுவார். ஸோ இப்போ வந்து மிஸ்ஸஸ் பியும் மிஸ்ஸஸ் ஏயும் டேக்ஸ் கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ ஒருவேளை அவங்களுக்கு கம்மியான டோட்டல் இன்கம் இருக்குது அப்படின்னா இந்த இன்கம் வந்து நம்மளுக்கு அப்படியே எக்ஸம்ட் ஆயிரும். ஸோ இப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிராஸ் ட்ரான்ஸ்ஃபரை வந்து பண்ணுறது. ஸோ அதனால் இந்த 2த்துலேயும் சேம் அமௌண்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 5 lakhs வரைக்கும் இருக்குது. எக்ஸ்ட்ரா வந்து 1 lakh இருக்குது. 5 lakhs வரைக்கும் இருக்குதுல. இந்த
அந்த அமௌண்ட்டுக்கான வரக்கூடிய அந்த இன்கம்மை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இவங்க 2 பேரும் இன்டைரக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த 5 lakhs வரைக்கும் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர், அந்த 5 lakhs வரைக்கும் எவ்வளோ இன்கம் வருதோ அந்த இன்கம்க்கு மிஸ்டர் ஏ அண்ட் மிஸ்டர் பி தான் வந்து டேக்ஸ் கட்டணும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 lakhக்கு நம்ம பார்த்தோம்னா அதில் ஒருவேளை இந்த கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ நடக்கவே இல்லைன்னு வச்சுக்கலாம். மிஸ்டர் ஏ அப்படிங்கிறவர் வந்து மிஸ்ஸஸ் பிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு ஒரு 6 lakh rupees. இந்த சிச்சுவேஷனில் அதுலேருந்து எஃப்டிலேருந்து வரக்கூடிய இன்கம்க்கு யார் டேக்ஸ் கட்டுவா? மிஸ்ஸஸ் பி தான் கட்டியாகணும், அப்படி தானே? ஸோ அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு 1 lakhக்கு வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு மிஸ்ஸஸ் பி தான் வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. இதுதான் வந்து நம்மளுக்கு கிராஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோன்னா கன்வர்ஷன் ஆஃப் செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி இன்டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி செக்ஷன் 64 சப்செக்ஷன் 2. இது எப்படின்னா ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ஒரு HUFல மெம்பராக இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவருக்கு சொந்தமான அந்த செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டியை ஒரு காமன் ஸ்டாக்காக வந்து மாற்றுறாரு. அதாவது மொத்தமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியுடைய அசட்டாக வந்து மாற்றுறாரு. இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய அசட்டை மொத்தமாக எல்லாரும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மாத்துறாரு. அண்ட் இண்டிவிஜுவல் பீயிங் எ மெம்பர் ஆஃப் HUF கன்வெர்ட்ஸ் ஹிஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி இன்டு தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் HUF ஆஃப்டர் 31st 12 1969 அப்புறமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சச் எ ப்ராப்பர்ட்டி இஸ் எ செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி இண்டிவிஜுவல் காமன் ஸ்டாக் ஆஃப் தி ஃபேமிலி ஆர் டிரான்ஸ்ஃபரிங் டு தி ஃபேமிலி வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷனுக்கு பண்ணுறாரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு எப்படி டேக்ஸ் கட்ட வேண்டிய சிச்சுவேஷன் வருதுன்னா 2 விதமாக வருது. ஒன்று என்னன்னா அந்த அப்படி கன்வெர்ட் பண்ணுறாருல அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிரித்து கொடுக்கப்படாமல் மொத்தமாக HUF உடைய இதிலேயே வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர் வித்தவுட் அடிக்குவேட் கன்சிடரேஷனுக்குலாம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால் அவர் டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த இன்கமுக்கு அந்த இண்டிவிஜுவல் மொத்த அமௌண்ட்டுக்கு வந்து அவர் கட்டுறாரு. From the time of conversion till the time it is partitioned, அதாவது பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்வெர்ட் பண்ணிட்டாரு. செல்ஃப் ஆக்குபைடாக இருந்ததை HUFக்கு கன்வெர்ட் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னும் பிரித்து கொடுக்கப்படல. இந்த டைமிங்கில் இருக்கக்கூடிய அந்த இன்கம்க்கு among members of HUF income from converted property taxable in the hands of transferor, ஃபுல்லி வந்து அந்த டிரான்ஸ்ஃபரருக்கு தான் வந்து taxable. ஒருவேளை இப்போ பிரித்து கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து எல்லா இன்கமும் அவருக்கு வராது. அந்த இண்டிவிஜுவல், அதாவது யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாலோ அந்த இண்டிவிஜுவல், அவங்களுடைய ஸ்பவுஸ் அண்ட் மைனர் சைல்டு, இவங்களுக்கு ஏதாவது பங்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அப்போ வந்து இன்டைரக்டாக அவங்களுடைய ஸ்பவுஸுக்கும் மைனர் சைல்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் அவர் HUF உடைய காமன் ஸ்டாக்காக மாற்றி இந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கன்சிடர் பண்ணி அந்த ஸ்பவுஸோட இன்கமும் மைனர் சைல்டுக்கு வந்த அந்த இன்கமும் இந்த இண்டிவிஜுவல் கையில் வந்து நம்மளுக்கு கிளப்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்கம் அக்ரூவிங் டு அதர் மெம்பர்ஸ் இருக்குல்ல, இப்போ பார்ட்டிஷன் பிரித்து அதர் மெம்பர்ஸ்க்கு போகுதுலாம், அது வந்து ஷால் பி இன்க்ளூடட் இன் தயர் ரெஸ்பெக்டிவ் இன்கம்ஸ். அவங்களுடைய ஓன் இன்கமாக கன்சிடர் பண்ணி அதுக்கு அவங்க தான் வந்து டேக்ஸ் கட்டுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற டாபிக் வந்து இன்கம் இன்க்ளூட்ஸ் லாஸ். நம்ம இவ்வளோ நேரம் இன்கம் இன்க்ளூட்னு பார்த்தோம்ல, அதில் லாஸ் இருந்தாலும் அதுவும் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறத வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. லாஸ் ஆல்சோ டேக்கன் இன் டு அக்கௌண்ட் வைல் கம்ப்யூட்டிங் தி டோட்டல் இன்கம் ஆஃப் தி இண்டிவிஜுவல் அப்ளைஸ் டு 64 subsection 1 அண்ட் 64 subsection 2 ரெண்டுக்குமே வந்து இது பொருந்தும் அப்படிங்கிறது வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட வந்து நம்மளுக்கு கிளப்பிங் ப்ரொவிஷன்ஸ் வந்து முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான்